தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் என்ற புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக ஆளுநர் மாளிகை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். தமிழக ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழக அரசினுடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் நேரடியாக தமிழக அரசு என்று குறிப்பிடவில்லை என்றாலும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தொடர்ந்து ஆளுநர் மாளிகை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களை தமிழக ஆளுநர் RN ரவி வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்கிறார். அதாவது தமிழக சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அந்த விஷயங்களுக்கு உடனுக்குடன் அவர் அனுமதி கொடுப்பது கிடையாது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இதை ஆளுநர் மாளிகை மறுக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ராஜ்பவனினுடைய அதிகாரப்பூர்வ பதிவுகளினுடைய அடிப்படையில் அக்டோபர் 31ஆம் தேதி வரை பெறப்பட்ட மொத்த மசோதாக்களில் 81% மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அதுவும் இதில் 95% மசோதாக்களை வெறும் 3 மாத காலத்திற்குள்ளாகவே ஒப்புதல் அளித்திருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய 13% மசோதாக்கள் குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் 60% மாநில அரசின் பரிந்துரையின் பேரில் தான் அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். மீதம் இருக்கக்கூடிய அந்த மசோதாக்கள் அக்டோபர் 2025 கடைசி வாரத்தில் பெறப்பட்டிருக்கின்றன என்றும் ஆளுநர் மாளிகையிலிருந்து புள்ளி விவரங்களோடு தனித்தனியாக எத்தனை மசோதாக்கள் எப்போது பெறப்பட்டது, எப்போது ஒப்பந்தம் செய்யப்பட்டது, அதாவது ஒப்புதல் கொடுக்கப்பட்டது, மீதம் இருக்கக்கூடிய மசோதாக்கள் எப்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது என்று தேதி வாரியாக பட்டியலிட்டு அவர்கள் அந்த செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் 2வது பக்கத்திலே ஆளுநர் மாளிகையில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பில் தமிழக மக்களின் நலன்களை பாதுகாக்கவும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தவும் ஆளுநர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பதாகவும், இந்திய அரசியல் அமைப்பின் விதிகளின்படிதான் ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார், சட்டத்திற்கு மாறாக ஆளுநர் எங்கேயும் செயல்படவில்லை என்றும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எந்த ஒரு அரசியல் காரணங்களையும் பொருட்படுத்தாமல் முழுமையான நியாயம், விடாமுயற்சி மற்றும் ஜனநாயக செயல்முறைகளுக்கு உட்பட்டு அந்த அரசியலமைப்புக்கு மரியாதை கொடுத்துதான் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி செயல்பட்டு வருகிறார் என்றும், இதில் எந்த விதமான அரசியலுக்கும் இடம் கிடையாது என்றும் ஆளுநர் மாளிகையிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.